பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட சனிக்கிழமை ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக நம்ம வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு சுத்த கிருபை ஆண்டவரே. அந்த நீதியாளின் இருதயத்தை திறந்தது போல இன்றைக்கு கேட்கிற அத்தனை பிள்ளையோட இருதயத்தை திறந்தல்ல வேணுமாய் செபிக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய நாம ஒன்றே மகிமைப்பட்டு இயேசுவை நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. காலங்கள் மாறினாலும் ஏசையா நீர் மட்டும் மாறவில்லை. சூழ்நிலை மாறினாலும் ஏசையா உம் அன்பு மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் ஏசையா நீர் மட்டும் மாறவில்லை. சூழ்நிலை மாறினாலும் ஏசையா உம் அன்பு மாறவில்லை. உலகத்தை படைத்தீ நேர்த்தியாய் படைத்தீ காலங்களையும் கரத்தினில் வைத்துள்ளே. உலகத்தை படைத்தீ நேர்த்தியாய் படைத்தீ காலங்களையும் கரத்தினில் வைத்துள்ளே. காலங்கள் மாறினாலும் ஏசையா நீர் மட்டும் மாறவில்லை. சூழ்நிலை மாறினாலும் ஏசையா உம் அன்பு மாறவில்லை. இந்த பாடல நீங்க பாத்தீங்கன்னா காலங்கள் வந்து மாறும், ஒருவர் வந்து மாறவே மாறல. இன்னைக்கு மனிதர்கள் கூட மாறிடுவாங்க. ஒரே மாதிரி இன்னைக்கு வந்து நல்லா நம்ம சிரிச்சு பேசலாம். சடனா ஓகே ஏதாவது ஒரு காரியம் சின்ன மனஸ்தாபம் உடனே அவங்க இல்லைங்களா. ஆனா ஏசப்ப ஒன்றிட்டான் அந்த அனாதி காலமாய், அதாவது இப்போ இயேசு பத்தி பிரசங்கம் பண்ணியே கிட்டத்தட்ட 2000 வருஷம். அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாட்கள் முன்ன முற்பிதாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ காலமா இருக்கிறாங்க. அதே தெய்வத்தை வணங்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவருடைய கேரக்டர்ல ஒரு மாற்றமும் ஒண்ணுமே இல்லை. அந்த அன்பு அன்னைக்கு காட்டின அதே அன்பு அந்த மாதிரி. சோ காலங்கள் மாறலாமா, ஆனா அவர் மாறாத தெய்வம். உலகத்தெல்லாம் அவர் தான் நேர்த்தியாய் படைத்தார். சரி, சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அது வந்து யாத்திராகம்ன்றது ஒரு புஸ்தகம். அது பேரு யாத்திராகம்னா இப்ப நம்ம பிரயாணம் பண்றோம் பாருங்க, யாத்திரை. சோ யாத்திரை பண்றதுனால அந்த நாள் ஜனங்க யாத்திரை பண்ணாங்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு. அது யாத்திரை ஆகமம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு யாத்திராகம்ன்ற பேரு. அதுல வந்துட்டு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுல என்ன இருக்குதுன்னா, தேவன் வந்து சதா காலமும் ராஜரீகம் பண்ணுகிறாராம். இப்போ நீங்க ஒரு ராஜாவை எடுத்துக்கிறோம். ராஜாவுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு? அவருக்கு எல்லாம் சொல்றதுன்னா கேக்குற மாதிரி அவங்க ராஜா ஆகலாம். இப்போ ஒரு ஊரே வந்து அவர் என்ன சொல்ற அதான் படிக்கிறாங்க. அந்த ஊரு என்ன சொல்லுவோம், நம்ம ராஜா சொல்லிட்டாரு அந்த பேச்சு நம்ம பயன்படுத்தி அவர்கிட்ட தான் போய் எது ஒண்ணு சொல்றாரு. நன்மை எது இருந்தாலும் அவர்கிட்ட போய் நம்ம பேசலாம். நஷ்டம் லாபம் எது இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட போய் ராஜா கிட்ட சொல்றோம். அதேதான் இதுதான் சொல்லணும்ட்டு அந்த மாதிரி ராஜா. அதுதான் ராஜா ஒண்ணு. அதாவது ஒரு நாட்டாவோ அவ என்ன ரூல்ஸ் போட்டாலும் ஜனங்க கேக்குறாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அவரு ராஜா அப்படின்னு பாக்குறது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படி பாக்குறோம் அரசியல். அப்போ அவங்க என்ன கட்டளை போட்டாலும் இல்ல. அந்த காலத்துல இதுதான் ஒரு நாட்டாமே, ஒரு கிராமுக்கு ஒரு நாட்டாமிங்க, ஒரு அவங்க தலைவருக்கோ இந்த மாதிரி இதுல ஒரு அப்போ அவங்க வந்து அந்த நாட்டுக்குரியது அவங்க ஆளுகை செய்யலாம். ஆனா கடவுள் இப்ப நான் சொல்றேன், தேவன் ராஜரீகம் பண்ணுகிறாராம். எது மேல ராஜரீகம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜனத்துக்கு ஒண்ணு ராஜாவோ பண்றாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ராஜாவை ஆளுகை செய்யறாரு. ஆனா இவர் நடத்துற விதம் வந்து வித்தியாசமானது. தேவன் வந்து ஜனத்தின் மேல ஆளுகை செய்யறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, இயற்கையை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த இயற்கை மேல கூட அதிகாரம், அதாவது ராஜரீகம் பண்ணுகிறவர்
இந்த தெய்வம் 2. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகோ கட்டுகள் அதெல்லாம் இருக்கு பாருங்க, மந்திரம் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க ஒரு இடத்துல நீங்க எடுத்துன்னு போலாம். ஆனா உங்களுக்கு அந்த பர்மனன்ட் ரிலீஃப் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அது வந்து காலம் இப்போ ஒரு குடும்பத்தை ஒருத்தருக்கு பாதிச்சா அந்த சந்ததி எல்லாம் அப்படியே பாதிக்கிற காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த மாந்திரிகத்தை முழுசா அழிக்கிற வல்லமானது அதுக்கு மேல அதிகாரம் உடையவர் வந்து இயேசப்பா. அவரை தாண்டி எதுவும் நடக்காது அப்படி. அப்ப இயற்கையாகட்டும் இந்த மாந்திரிகோ கட்டுமோ இந்த மாதிரி பிசாசம் எந்த இதுவும் ஜனத்தின் மேல ஆகட்டும் அந்த மாதிரி எந்த காரியம் நீங்க எடுத்துக்கிட்டாங்களோ அவர் வந்துட்டு அந்த ஆளுகை செய்யலாம். அதாவது அவரை விவரிக்கவே முடியாது வார்த்தைனால. அப்போ ராஜரீகம் பண்றாங்க சகலவற்றுமே தான். இந்த உலகத்துல நீங்க ஒரு மிருகம் எடுத்துக்கோங்க, பறவை எடுத்துக்கோங்க, மலைகள் கூட மலை எல்லாத்துக்கும் பெரிய மலை. அந்த மலை என்னைக்காவது நீங்க சும்மா ஒரு கல்லு மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். ஆனா ஏசப்பா அந்த இடத்துல வந்தாங்கன்னா அந்த மலைகாலம் உருகி போயிடுமா, அந்த அப்படியே நடுங்குமா, மலைகாலம் உருகி போகும்ட்டு வசனம் இருக்கு. அவருடைய பிரசன்னத்துல முன்பாக மலைகாலம் உருகி போகும் அப்படி. ஏன்னா எல்லாமே அவர் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே அவர் சொல்றதுதான் கேட்குது. சோ இப்ப எல்லாத்துமே ஆளுகை செய்யறவர் அவர் ஒண்டித்தான். இப்ப நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் அவர் ராஜரீகம் பண்றாரு, எல்லாத்துமே ஆளுகை செய்யறாரு. இயற்கை மேல ஆளுகை செய்யறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு நாள் அந்த காலத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ ஏசப்பா பத்தி சொல்லி கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்துல நம்ம போல வாழ்ந்தவர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு. அப்போ அந்த வாழ்ற சமயத்துல அவர் என்ன பண்ணாரா, இப்போ சில சீஷர்கள் அவருடைய இப்போ அவர் சொல்லி கொடுக்கறத இப்போ படிக்கிறதுக்கு என்ன நம்ம பிள்ளைகளை அனுப்புறோம், அவங்க பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு ஸ்டேஜா அனுப்புறாங்க. அப்போ ஏசப்பா சொல்லி கொடுக்கறத ஒருத்தருக்கு கத்து கொடுத்தா அவங்களும் போய் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணாரா, ஒரு சீஷர்களை ஏற்படுத்தினாரா. எவ்வளவு பேரு, ஒரு 12 பேர். அப்போ அந்த மாதிரி ஏற்படுத்திட்ட பிறகு என்ன பண்ணா எல்லா ஒவ்வொரு கிராம தமிழ்நாட்டுல எல்லாம் கிராமத்தை நடந்துதான் போவாங்க. இது மாத்திரம் என்னங்க ஒத்தட்டு பார்த்தா மாதிரி பக்கத்துல நாங்க பில்லு கட்டி போவோம். இதெல்லாம் ஒண்ணு இல்லை, இதெல்லாம் தோட்டம் தானே குச்ச வீட்டு மாதிரி. இதுல இருந்து அது மட்டும் ஒண்ணு கூட வச்சு போய் ஜனங்களுக்கு இந்த வேதத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, கடவுள் பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அநேக வியாதி சுகமாக அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க. அந்த வாரத்துல சொன்னேன், கண் பார்வை இல்லாதவங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்யறாரு. ஓகேங்களா. அப்படி எல்லாம் அற்புதம் செஞ்சுட்டு ஒரு நாள் என்ன ஆச்சா, அந்த நாட்கள்ல நம்ம மாதிரி வண்டியில கூட இல்ல, படகுல தான் போவாங்க. ஏன்னா ஒரு இதுக்கு போனா போட்ல தான் போகணும். அப்போ என்ன ஆச்சா, சரி வாங்க எல்லாம் நம்ம போட்ல போலாம், அந்த சைடு போலாம், தாண்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டு எல்லா போட்ல ஏறிட்டாங்க. 12 சீஷர்களும் ஏசப்பாவும் ஏறிட்டாங்க. அப்படியே போயினே இருக்கிறாங்க. பாருங்க ஏசப்பா வந்துட்டு படகுல கொஞ்சம் நித்திர செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூங்குறாங்க. அடி அந்த படகுல நீங்க பாத்துக்கிறீங்களா, இப்ப நீங்க பாக்குறீங்க மகன் படகுல கீழே அடித்தட்டத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும், மேல அடுக்கடுக்கா இருக்கும். அப்போ அந்த அடித்தட்டத்துல ஒரு தூயின்கிறாங்க. சடனா பார்த்தா ஒரு புயல். நீங்க கடல்ல எல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா புயல் எல்லாம் மாட்டீங்கன்னா வர்றதே புயலாம் அப்படியே வீசுதான், அப்படியே கொந்தளிக்குதான் கடல். அந்த தண்ணியெல்லாம் போட்டுல வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவங்க சீசனுக்கு எல்லாருமே மீன் பிடிக்கும். மேக்சிமம் எல்லாருமே ஒரு கொஞ்சம் பேர் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த புயல் வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் தெரியும். அது இவங்க திறமையெல்லாம் போட்டு எல்லாம் செய்யறாங்களா, அந்த இதை போடுறாங்களா, நங்குறதெல்லாம் வெயிட் எல்லாம் இருந்தா கூட கீழே போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, அந்த வெயிட் வருது நங்குறோம் அதெல்லாம் போட்டு கீழே போட்டுருவாங்க. ஏன்னா வெயிட் இருக்கக்கூடாது படுகலன்ற மாதிரி. அப்போ அதெல்லாம் ட்ரை பண்றாங்க இவங்களுக்கு எல்லாமே. பார்த்தா அது இதுவே ஆகல, வேகமா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, இவங்க சாகுற நிலைமை.
அவ்வளவுதான், இனி நம்ம பொழிக்க பொழிக்க போறல இவ்வளவு கடலை நிலைக்கு இவ்வளவு கொண்டு ஆகாது. பார்த்தா அப்ப ஏசப்பா பத்தி ஞாபகம் வருது. ஏன்னா இது இவ்வளவு நம்ம அவசரப்படுறோம், இந்த ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கிறாரு. இரு அவரை போய் பாக்கலாம் என்ன பண்ணிக்கிறாரு, தூயிடுறாரு. அதுக்கு ஏசப்பாவை பார்த்து என்ன ஏசப்பா ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோமே, அக்கறை இல்லாத இப்படி படுத்துன்னு தெரியுங்க. ஏசப்பா என்னைக்காவது படுத்து நீங்க கேள்விப்பட்டு படுக்குவாரு. ஆனா அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்ய போறாருன்னு. இவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இவங்க என்ன வருது, விசுவாசமா இருக்கிறாங்களா இல்லையா செக் பண்றதுக்காக சோதனை கொடுத்திருக்கிறாரு. பைபிள் அவர் வசனம் அவரு உறங்குவதில்லை தூங்குவதில்லையா. அப்படியாப்பட்ட தேவன் வசனமே சொல்றது அவர் தூங்க மாட்டாரு, உறங்க மாட்டாரு. 24/7 நம்ம கண்ணை வச்சு பார்த்துனே இருக்கிறவங்க எப்படி தூங்குவாரு? இவங்களோட விசுவாசம் எப்படி நம்ம என்ன நேசிக்கிறாங்களோ, நம்மள என்ன அளவுக்கு வச்சிருக்காங்களோ, நம்ம எதுக்கு முழுசா நம்புறாங்களா இல்ல நம்பிக்கை விடுறாங்களா, இதை நம்ம பாக்கலாம். இவங்களை டெஸ்ட் பண்ணி இவரு பாத்தாரு கேட்கறாங்க, ஏசப்பா நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆல்மோஸ்ட் நாங்க இப்ப மடிந்து போனா செத்து போறோம், நீங்க அக்கறை இல்லாத இப்படி படுத்து. ஏசப்பா ஏஞ்சி வந்துட்டு என்ன பண்ணாரா, அந்த கடலை பார்த்து காற்றை பார்த்து கடலை பார்த்து ஜோரா உரைத்த சத்தமா இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அப்படியே நினைச்சாங்க. அவ்வளவு புயல் இருந்து ஒரு வார்த்தை அந்த கடல அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லா எவ்வளவு கொந்தளிச்சு இருந்தது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்களா. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அப்புறம் ஏசப்பா கேட்டாரா, ஏன் விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்கோ, நான் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு உங்க கூட இப்படியே நான் கைட் பண்ணுவேன். இப்போ பெத்துவ கூட எவ்வளவு நாளைக்கு கை பிடிச்சுன்னு அந்த பசங்க ஒரு முன்னேறணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அப்படி ஏசப்பா ஒரு பிள்ளைங்க போல நடத்தினாராம். நீங்க விசுவாசத்துல ஜெயிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் வந்தா நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஏன் பயப்படுறீங்க கேட்டாராம். கேட்டுச்சு. அப்போ கேட்டுட்டு இவங்க உடனே பேசலாம். அதுக்கு அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கணுமா, யார் இவரு கடலை பார்த்து இறையத அமைதலான்னு சொன்னா காற்று கடல் எல்லாம் இவர் பேச்சுக்கு கீழ்படிது, இவர் யாரு, இவர் எப்படியாப்பட்டவர்? அப்போ ஏசப்பா அந்த இயற்கை மேல ஆளுகை செய்கிறவர், ராஜரீகம் பண்ணவர்னா ராஜாவர். ராஜரீகம்னா அந்த இயற்கையை கூட அடுக்கிற சக்தி இருக்கு. அதாவது நம்ம உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத ஒரு காரியம்னா அது ஏசப்பா. எந்த சூழ்நிலை இப்ப ஒரு உடம்புல காது வியாதினா காது டாக்டர் தான் நீங்க போகணும், கண்ணுனா கண்ணு, ஹார்ட்னா ஹார்ட்க்கு செப்பரேட். ஆனா மொத்த வியாதியை சுகமாக்குற ஒரே ஒரு இயேசுப்பா தான். அவருக்கு பேர் என்னன்னா பரிகாரியா. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, கெட்டதாவே நடக்குது, அப்ப நம்ம யார்கிட்ட கேட்டா நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பரிகாரத்தை அவரே பண்ணிட்டாரு. ஏன்னா அது அவருடைய ஜீவனே கொடுத்துட்டாரு, உயிரே கொடுத்துட்டாரு. உயிருக்கு மேல வேற என்ன, அந்த உயிரை கொடுத்து நம்ம அந்த இதுல இருந்து காப்பாத்து. அந்த அவர் கொடுத்த அந்த ஜீவன் தான் இன்னைக்கு இவ்வளவு வல்லமையா எல்லார்கிட்ட கிடைச்சது. அப்ப நம்மள கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடந்தாலும் எதுக்கும் பயப்பட வேண்டியது. ஏன்னா எல்லாத்துமே அதிகாரம் உடையவர் ஏசப்பா தான். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், மந்திரமா வெளி சூரியமா இயற்கையினால வர காரியமா எந்த தடைகள் எல்லாத்தையும் உடைத்து இருந்து ஏசப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை. ஏன்னா அவரு எல்லாத்துமே அதிகாரம் உடையவர், சர்வ வல்லம் உள்ளவர். அவரு முடியாத காரியமே இல்லைன்னு எல்லாமே ஆகும். நீங்க ஜஸ்ட் நம்பணும், ஏசப்பா உங்களால முடியும். அந்த சீசங்க மாதிரி அவிசுவாசமா இருக்கக்கூடாது, கட்டாயம் செய்வீங்க. உங்களை நம்பி நான் போறேன். எந்த காரியமா இருந்தாலும் அவர் செய்வாரு. தாமதம் ஆகும் சில நேரத்துல, ஆனா தாமதித்தாலும் காத்துரு, கட்டாயம் குறித்தது நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஏசப்பட்டிருக்காரு. நம்ம வாழ்க்கையில அவர் ராஜரீகம் பண்றதுனால கட்டாயம் அவர் நிறைவேற்றி அதுதான் வேணும் எனக்கு. இப்போ அதுதான் நினைச்சுன்னு இப்போ போன வருஷம் சொன்னீங்களே, அதுதான் ஒண்ணு நினைச்சிருக்கேன். அவர் செய்யறா போறத நீங்க சகலவற்று மேலும் அதிகாரம். ஆமாண்டவரே, உங்களை நம்பினவங்களை ஒரு நாளும் கைவிட்டதே இல்லப்பா. எல்லா இயற்கை மேல அதிகாரம் உடையவர், சகல ஜனத்தின் மேல அதிகாரம் உடையவர்,
சகலவற்று மேல அதிகாரம் உடையவர். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எல்லாமே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தால, நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தால, எல்லாம் பாசிட்டிவா வரட்டும் இயேசுவின் நாமத்தால. ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுங்க இயேசுவின் நாமத்தால. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதீங்கப்பா. உங்களால முடியும். இந்த விசுவாசத்தின்படி நீங்க வாய்க்கப்படி கொடுங்க. ஒரு தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றியப்பா. இந்த நாம ஒன்றே மயப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களுக்காக இயேசு ரத்தம் ஜெபிக்கிறோம்.